Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 8 of PGTRB, Approaches to Literature. We are at present in a discussion on English language teaching in India. So far, we have discussed how English language became the medium of instruction in Indian, higher education, school education, and primary education, lower and upper primary education. And then we saw how there are various commissions which took up a policy decision regarding the teaching of English. அப்படி படிச்சுக்கிட்டே வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to speak about Indian English. இந்த வரைக்கும் இங்கிலீஷ் வந்து பியூர்லி பிரிட்டிஷ் இங்கிலீஷா இருந்தது. அதாவது that is English which was an import to India. Then at a certain point of time, a new variant of English came into existence. இங்கிலீஷ்லயே ஒரு வேரியண்டா ஒரு நியூ டிஸ்டிங்க்ட் வேரியன்ட் வந்து டெவலப் ஆரம்பிச்சிச்சு இந்தியால. இட் இஸ் கால்ட் இந்தியன் இங்கிலீஷ். அந்த இந்தியன் இங்கிலீஷை பத்தி மெக்கார்த்தர் இந்த இயர் 1998 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, he considers Indian English to be a sub variant of English. இங்கிலீஷினுடைய ஒரு வேரியன்ட், ஒரு மாறுலி அப்படின்னு சொன்னாரு. And he says that it is distinct from other varieties such as American English, British English, Australian English and the like. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்ல இருக்கு. அதுல அவைகளை விட ஒரு டிஸ்டிங்டான ஒரு ஃபார்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி மெக்கார்த்தர் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் சொல்லியிருக்காரு. இதற்கப்புறம் என்ன பண்ணாருன்னா he spoke about three circles in the development of English. The inner circle. What is that inner circle அப்படின்னு கேட்டீங்கன்னா, English which was a native of UK and it is the native language of Englishmen who moved to USA, and from USA they moved to Canada, and this is called the inner circle. What are the countries that belong to the inner circle of English language அப்படின்னு கேட்டீங்கன்னா UK, USA and Canada. இதற்கு அப்புறம் extended circle, outer circle. அதற்கு அடுத்த படிநிலையில இங்கிலீஷ் வந்து எந்தெந்த நாடுகளுக்கு போச்சு அப்படின்னா we call it as the British colonies. India, Pakistan, Egypt, these countries are considered to be the outer circle, and there is something called the expanded circle. அப்படின்னா காலனிகளாக இல்லாமல் ஆனால் ஆங்கிலம் அந்த கண்ட்ரிஸ்குள்ளரையும் போயிருக்கு. வாட் ஆர் தோஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னா சைனா, ரஷ்யா அண்ட் பிரேசில். அப்படி சொல்லி முடிச்சுட்டு இவர் என்ன சொல்றாரு, these non-native varieties of English அதை வந்து மூன்று விதமா கிளாசிஃபை பண்றாரு. இங்கிலீஷ் அப்படிங்கும் பொழுது நான் நேட்டிவ் வெரைட்டி ஆஃப் இங்கிலீஷ் அப்படிங்கிறத மூன்று வெரைட்டி. ஒன்னு நேட்டிவ் வெரைட்டிஸ் ஆஃப் இங்கிலீஷ். நேட்டிவ் வெரைட்டினா இங்கிலீஷ் எங்க ஆரிஜினேட் ஆச்சோ, எங்க மதர் டங்கா இருக்குதோ அதுதான் நேட்டிவ் வெரைட்டி. இப்ப பிரிட்டிஷ் இங்கிலாந்துக்குள்ளாரே பாத்தீங்கன்னா 1008 வெரைட்டி இருக்கு. அதை பத்தி ஜிபி ஷா பேசியிருக்காரு in the play Pygmalion. He was of the opinion that Englishmen need to be trained to speak good English. அதுக்காக எழுதப்பட்ட ஒரு பிளே தான் Pygmalion. ஏன் என்ன சொன்னாரு, Englishmen, there is a sad plight. ஒரு ப்ரொலாக்ல எழுதுறாரு, அந்த பிளேயோட ப்ரொலாக்ல, there is a sad condition that Englishmen do not know to speak English well. So they need to be trained. Speech training அப்படிது முக்கியம் அப்படின்னு ஜிபி ஷா சொன்னாரு. நேட்டிவ் வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப நான் நேட்டிவ், அந்த நான் நேட்டிவ் வெரைட்டி அப்படிங்கும்போது அந்த நான் நேட்டிவ் வெரைட்டிஸ் அப்படிங்கும்போது ஆங்கிலோ இண்டியன்ஸ் இந்தியால இருக்காங்க. So for them English is the first language. இப்ப ஆங்கிலோ இண்டியன்ஸ் தவிர மற்ற மக்களுக்கு என்ன மாதிரி இங்கிலீஷ் படிக்கப்படுகிறது, அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, இங்கிலீஷ் இஸ் taught as a second language, ESL. அந்த ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு. English as a second language. What is the expansion of the abbreviation ESL? English as second language. What is the definition of second language? English as second language அப்படின்னா, the second language is a language that somebody learns to speak well and they use for a work or at school, but that is not the language they learned first. Okay, இது கற்கப்பட்ட ஒரு மொழி, இது தாய்மொழி அல்லாத ஒன்று. என்னுடைய தாய்மொழி தமிழ்,
ஆனா நான் ஒரு ஆங்கில பேராசிரியர், நீங்களும் அந்த மாதிரி இங்கிலீஷ் டீச்சர்ஸ் ஆக போறீங்க. ஸோ வாட் யூ வில் பி, யூ ஆர் ஆல் ப்ராடக்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் செகண்ட் லாங்குவேஜ். அதற்கப்புறம் இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ், இஎஃப்எல், இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு. ஓகே, இஎஃப்எல், இங்கிலீஷ் ஆஸ் ஃபாரின் லாங்குவேஜ், இஎஃப்எல், எஃப்லு அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு ஹைதராபாத்ல, இங்கிலீஷ் ஆஸ் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி. ஓகே, இஎஃப்எல் அப்படிங்கிற இந்த டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் சர்வே பண்ண போறோம். என்ன அப்படின்னா 1980 வரையிலும் இஎல்டி எப்படி டெவலப் ஆச்சு, 1980க்கு அப்புறம் வேற மாதிரி மாறி போச்சு. ஆனா 1980 வரைக்கும் இஎல்டி எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அன்டில் 1940 வரைக்கும் என்ன ஒரு மெத்தட் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஓகே, இந்தியால என்ன மெத்தடாலஜி, என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணாங்க. கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னா என்ன, இங்கிலீஷ் டீச் பண்ணும்போது டு டீச் இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் they used Tamil grammar structure or Malayalam grammar structure. Okay, bilingual ism was followed. இப்ப சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ராம் கில்ட் ராவன், இதுல ராம் சப்ஜெக்ட், ராவன் ஆப்ஜெக்ட், கில்டு verb அப்படின்னு சொல்லிட்டு இத புரிய வைக்கிறது தமிழ்ல சொல்லுவாங்க, ராமன் ராவணனை கொன்றான் அப்படின்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரையும் இந்த ஸ்ட்ரக்சரையும் கம்பேர் பண்ணி நடத்துவாங்க. திஸ் இஸ் கால்ட் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அப்ப full focus was given only to the translation of grammatical structure. Are you there, teachers? Yes, sir. இதுல முக்கியமான டெக்னிக் என்னன்னா ட்ரில்லிங், கம்ப்ளீட்டா ட்ரில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. Drilling and a lot of exercise were given, and the main aim was to teach structural linguistics. அந்த ஸ்ட்ரக்சரை சொல்லி கொடுக்கறது தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. இதுதான் அப்படியே ரொம்ப காலமாக இருந்துச்சு. அதற்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா in most of the school around 1960 there was the introduction of CALI. அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து நிறைய பள்ளிகளில் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. பட் எல்லா நூக்கன் கார்னருக்கும் போய் சேர்ந்தது எப்ப அப்படின்னா 1985 with the introduction of computers. கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லாங்குவேஜ் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது பின்னாடி எப்படி மாறி வந்தது அப்படின்னா இட் பிகேம் CALI become CALL ஆக மாறியது. CALL உடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்பாங்க. கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லாங்குவேஜ் லேர்னிங். வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர் யூ கேன் லேர்ன் லாங்குவேஜ். ஓகே, அதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா there was the presence of a human teacher who was using computer program to teach language. இது புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? ஓகே, அதுக்கப்புறம் between 1970 to 1980 இது வந்து சும்மா ஒரு ஓவர்வியூ. இதற்கப்புறம் அப்ரோச்சஸ் அண்ட் மெத்தட்ஸ்ங்கிறத நான் டீடைலா நடத்துவேன். ஓகே, டோன்ட் வரி. கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங், CLT. வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் CLTன்னு கேட்பாங்க. கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங். அண்ட் CLT entered both in India and the West between 1970 and 1980. இதுல எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு தான். அப்படின்னா the ஸ்பீக்கிங் ஸ்கில்லுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அப்ப they gave importance to fluency, they did not give importance to accuracy. grammatical accuracy எல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்ல, but they need to encourage the students to speak. பேசுங்கப்பா, இங்கிலீஷ்ல பேசுங்க, தப்போ தவறோ இங்கிலீஷ்ல பேசுங்க. அது ரைட்டிங்கை பத்தி அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கம்யூனிகேட் ஃபர்ஸ்ட். அந்த கம்யூனிகேஷன்ல ஸ்பீக்கிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் rather than writing. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? they gave importance to oral skill. ரைட்டிங் ஸ்கில் எல்லாம் தேவையில்லை, ஏன்னா LSRW 4 ஸ்கில் இருக்குது இங்கிலீஷ்க்கு. what are the 4 skills? listening skill, speaking skill, reading skill, writing skill. இந்த 4 ஸ்கில் இருந்தாலும் what is the proper ordering of the skill?
LSRW. LSRW தானா? Yes, sir. Listening, speaking, reading, writing. லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். அந்த இதுல வந்து இவங்க வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒன்லி ஸ்பீக்கிங் ஸ்கில்லுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. என்னது? சிஎல்டி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எவால்வ் as a global language. அது குளோபல் லாங்குவேஜ் ஆனோன்னு என்ன பண்ணாங்க, பீப்புள் ஃபெல் த நீட் டு டீச் இங்கிலீஷ் வெரி சீரியஸ்லி. அதுல இருந்து நிறைய அப்ரோச்சஸ் அண்ட் மெத்தட்ஸ் உருவானது. அதை பத்தி தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த செஷனை வைண்ட் அப் பண்றதுக்கு ஒரு சில டெர்மினாலஜிஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை ரீகால் பண்றது ஒரு சிலது புதுசா இருக்கும். இதனுடைய அப்ரீவியேஷன், அந்த அப்ரீவியேஷனுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் CALL அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லாங்குவேஜ் லேர்னிங். வாட் இஸ் ELT? இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங். ELL அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங். இது USA ரொம்ப பாப்புலரா இருந்த ஒரு மெத்தடாலஜி. அதுக்கப்புறம் ESL இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ். EFL இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் வந்த நம்ம கொடுத்துருக்க ஒரு 3 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, they are very important in India. One is IELTS, இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். IELTS நீங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு போனோம், ஒரு சில ஃபாரின் கண்ட்ரி யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும், அல்லது ஃபாரின் கண்ட்ரிக்கு நீங்க போகணும்னாவே IELTSல ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் IELTS அப்படின்னா இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். அதுல என்ன சார் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா LSRW தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதோட ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் TEFL டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் எக்ஸாம் இருக்கு. அதுக்கப்புறம் TESOL ட்ரெயினர் ஆகலாம் நீங்க. அதுக்கு இன்னைக்கு ஆன்லைன்ல நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. டீச்சிங் இங்கிலீஷ் டு ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் அதர் லாங்குவேஜஸ். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நீங்க இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும் அப்படின்னா TESOL எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணும். TESOL சர்டிபிகேட் ஹோல்டரா இருக்கணும். டீச்சிங் இங்கிலீஷ் டு ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் அதர் லாங்குவேஜஸ். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு வச்சிட்டோம். வேற குறைய நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to jump into approaches and methods that we will take up as the next session. I am stopping the record.